கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்தில் இருந்து இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கவனித்து வருகிறோம். அதுல முதலாவதாக என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை 1ஆம் வசனத்தில் பார்த்தோம். இரண்டாவதாக கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 2ஆம் வசனத்திலே பார்த்தோம். மூன்றாவதாக திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 14வது வசனத்திலே பார்த்தோம். அந்த வரிசையிலே இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை 15வது வசனத்தில் வருகிறதை பார்க்கலாம். வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கடைசி காலத்துல ஆறுதல் என்பது எல்லாருக்கும் தேவையான ஒன்றாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஆறுதல் இல்லாமல் போனால் அங்கு என்னெல்லாம் நடக்கும் என்பதைத்தான் இந்த எரேமியா 31:15 வசனம் சொல்லுகிறது. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆறுதல் அடையாதிருக்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வராமல் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த பிரச்சனைகளை சந்திப்பதும் அவைகளை மேற்கொள்வதுமே நமக்கு சுதந்திரம் பல நேரத்திலே வேதனையாய் மாறுகிறது. அப்படி அவைகள்லாம் இருக்கும்போது இதுல ஆறுதலும் இல்லாமல் போனால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சுதந்திரம், அது எவ்வளவு பெரிய துக்கமும் வியாகுலவுமாய் இருக்கும் என்பதை கவனிங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 நாளாகவும் 30:19. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார். இங்கு சொல்கிறோம், ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்பதற்கு இன்னொரு மாற்று வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 நாளாகும் 30:19 வாசித்தபடி சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். அப்போ இந்த அவைகளின் நிமித்தம் அந்த சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக. அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்கிற காரியம் பலவிதமான மகா துக்கத்தையும் மகா வியாகுலத்தையும் மகா சஞ்சலத்தையும் காண்பிக்கிறது. அதனாலதான் இந்த ஆறுதல் அடைய முடியாத சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரே வழி, இந்த 2 நாளாக 30:19 சொல்லுகிறபடி கிருபையுள்ள கர்த்தர் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இறங்கி மன்னித்தால், ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுத்தால் அந்த ஆறுதல் உண்டாகும். இங்க இன்னொரு ரகசியத்தை அல்லது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் வெளிப்படையாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்திலே ஆறுதல் இல்லாதவர்கள் யார் என்று கேட்டால் புறஜாதியார்கள், அந்நியர்கள், தேவனை அறியாதவர்கள், பாமர மக்கள், கிறிஸ்துவை தெரியாதவர்கள், அவங்கதான் ஆறுதல் அடையாதவர்கள் என்று சொல்லி அவர்களுக்காகவே கைப்பிரதிப்பை கொடுப்பார்கள்.
அவர்களுக்காகவே போய் ஜெபம் பண்ணுவார்கள், அவர்களுக்காகவே எண்ணெய் பூசுவார்கள், அவர்களுக்காகவே ஆகாரங்கள் உணவு பட்டலங்களை கொடுத்து ஆறுதல் படுத்துவார்கள், அவர்களுக்காகவே கூட்டங்களை நடத்தி அதற்கேற்ற செய்திகளை கொடுப்பார்கள். ஏனென்றால் முன்னொரு காலத்திலே தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆறுதல் அடையாத அனுபவத்தில் இல்லாமல் எல்லா நேரத்திலும் நல்ல ஆறுதலும் தேர்தலும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்கள்ட்ட கேட்டாக்கா, என்கிட்ட கர்த்தர் இருக்கிறாரு, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அதனால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்னோடு பரிசுத்தாவியா இருக்கிறார், அதனால நல்ல விடுதலையோடு இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னாங்க. இது முன்னொரு காலத்தின் நடந்த கிறிஸ்தவ சரித்திரத்தின் உண்மை. ஆனா இந்த நாட்களில் பார்த்தால் யாருக்கு ஆறுதல் இல்லை என்று கேட்டால், தேவனை அறிந்தவர்களும் தேவனை ஆராதிக்கிறவர்களும் கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் அதுல ரொம்ப முக்கியமாய் ஊழியக்காரிகளாய் இருக்கிறவர்களுக்கு தான் இன்னைக்கு ஆறுதல் அடையாதவர்களாய் இருக்கிறார்கள், ஆறுதல் தேவையானவர்களாய் இருக்கிறார்கள், ஆறுதலுக்காக ஏங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஒரு அன்பா ஒரு வார்த்தை வந்துடாதா, கொஞ்சம் சிநேகம் பாராட்டி ஒன்னு நன்மையா என்ன விசாரிச்சிட மாட்டாங்களா, இல்லாட்டி என் மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இத கர்த்தர் கூட பேச மாட்டாரா, ஆவியானவர் அவங்ககிட்ட உணர்த்த மாட்டாரா என்று சொல்லி இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் தான் ஆறுதலை தேடி அலைகிறார்கள். ஆவிக்குரியவர்களுக்கு தான் ஆறுதலும் தேர்தலும் வெகுவாய் தேவைப்படுகிறது. மற்றபடி உலகத்தனை கவனித்து பாருங்க, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, பயங்கரமான போராட்டம். ஆனா பாட்டு காலையில இருந்து இருக்கிற விவசாயத்துக்கு போறவங்க விவசாயத்துக்கு போறாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போறாங்க, சொத்துரும் குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கிறாங்க, திரும்ப சாயங்காலம் வர்றாங்க, ஒன்னா உட்கார்றாங்க, சாப்பிடுறாங்க, நன்மை தீமை பேசுறாங்க, படுக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, மறுநாள் காலையில போயிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் நல்ல தேவ ஜனங்களை கவனித்து பாருங்க, அவங்களுக்கு பலருக்கும் அந்த ஏற்ற ஒரு ஆறுதல் இல்லாததுனால அவங்க நிறைய ஊழியக்காரர்களை தேடுகிறார்கள், தனக்கு ஏதுவான ஊழியங்களை தேடுகிறார்கள், மனதுக்கு ஏற்றபடி ஏதாவது வசனம் சொல்லுகிற, இருதயத்துக்கு ஏற்றபடி ஒரு வெளிப்பாடு சொல்லுகிற யாராவது கிடைப்பார்களா என்று தீர்க்கதரிசிகளை தேடுகிறார்கள். அப்போ இன்னைக்கு ஆறுதல் என்பது யாருக்கு தேவைப்படுகிறது? சோத்திரம், தேவ ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு ஆறுதல் தேவையா இருக்கிறது. இங்கே எரேமியா 31:15 சொல்லுகிறது, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக. இந்த ராகேலை கவனிங்க, நல்ல புருஷன் உண்டு, இவளுக்காகத்தான் புருஷன் கிட்டத்தட்ட 14 வருஷம் பாடுபட்டான். அப்புறம் இந்த ராகேல் நல்ல தகப்பனோடு தகப்பனுடைய கையினாலே வளர்க்கப்பட்டு கடைசி வரைக்கும் தகப்பனிடத்தில் இருந்தவள். அப்புறம் இவளுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி, மூத்த சகோதரி லேயாள் உண்டு. லேயாளுக்கு வேலைக்காரி இருக்கிறது மாதிரியே ராகேலுக்கும் வேலைக்காரிகள் உண்டு. லேயாளுக்கு சொத்து பத்துக்கள் கொடுக்கப்பட்டதை இருந்ததை போலவே ராகேலுக்கும் இருந்தது. இப்படி எல்லாம் இருந்தும் கூட அந்த ராகேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஆறுதல் அடையாதிருந்தால். நான் சொல்லுகிற சத்தியம் கொஞ்சம் உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. அந்த ராகேலுக்கு அப்பா இருக்கிறாரு, சோத்திரம் அம்மா இருக்கிறாங்க, சோத்திரம் அண்ணன் இருக்கிறாங்க, கர்த்தர் நல்லவே, மற்ற உறவினர்கள் இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் இருக்காங்க, வேலைக்காரர் இருக்காங்க, தன்னை நேசிக்கிற கணவர் இருக்கார். இவ்வளவு இருந்தும் சோத்திரம் பிள்ளைகளை காரணமாய் வைத்து அவள் ஆறுதல் அடையாதிருக்கிறார்.
இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கை இதுதான். நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல உபதேசம், நல்ல சத்தியம், நல்ல ஊழியக்காரர், நல்ல வீடு, நல்ல ஆசி, நல்ல செல்வம், ஒரு ஐக்கியம் எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் பாருங்க, காயினின் முகநாடி வேறுபட்டதை போல பலர் இந்த நேரத்தில் நாட்களிலே முகநாடி வேறுபட்டுதான் காணப்படுகிறார். இன்னும் கூட எனக்கு அது நடக்கல, இன்னும் கூட எனக்கு இது நடக்கல, இது இல்லை, இதுக்கு பதில் அது இருந்தா நல்லா இருக்கும். இப்படி ஒரு ஆறுதல் அடையாத ஒரு அனுபவம். ஒருவேளை இந்த செய்தியை, சத்தியத்தை கேட்கிற நீங்கள் இந்த ஆறுதல் அடையாதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று முதல் அந்த நல்ல ஆறுதலை அடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலனையும் கொடுத்து, சத்துவத்தையும் கொடுத்து, ஞானத்தையும் தருவாராக. இப்போ இந்த செய்தியை பேசிட்டு இருக்கேன். அப்ப பாஸ்டர், உங்களுக்கு துக்கமே கிடையாதா, உங்களுக்கு வருத்தமே கிடையாதா, நீங்க எப்படி ஆறுதலா இருக்கீங்களா அப்படின்னாக்கா, என் வாழ்க்கையில ஆறுதல் என்பது ஒரு ஊறுகாய் அளவுக்கு கூட கிடையாது. மனைவியின் ஆறுதல் கிடையாது, தாய் தகப்பனுடைய ஆறுதல் கிடையாது, என்னோட கூட பிறந்தவருடைய ஆறுதல் கிடையாது, ஒரு காலத்துல என் பிள்ளைகளுடைய ஆறுதல் கூட இல்லாது இருந்தேன். இப்படியெல்லாம் இருந்தும் இவ்வளவு காலங்கள் கர்த்தருக்குள் மனரம்யமாய் இருக்க உதவி செய்தோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் கடந்து வர உதவி செய்தார். கர்த்தருக்காக ஓட தொடர்ந்து ஊழியம் செய்ய உதவி செய்ய. இப்போ கர்த்தர் காரியத்தை மாற்றினார். பிள்ளைகள் 2 பேரையும் ஆதரவும் தேறுதலுமாய் கொடுத்தார். 2 மருமக்குமாரை கொடுத்தார், 2 பேர பிள்ளைகளை கொடுத்தார். இப்போ ஆண்டோட கிருபையினால மெய்யான ஒரு தெய்வீக ஆறுதல். ஆனா கேள்வி என்ன, ஆறுதலே இல்லாத நேரத்துல ஊழியம் செஞ்சீங்களா இல்லையா? ஆறுதலே கிடைக்காத நேரத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றீங்களா இல்லையா? ஆறுதலே அடைய முடியாத சூழ்நிலையிலே கர்த்தர் மற்றவங்களுக்கு முன்னாடி சாட்சியின் ஜீவியமா இருந்தீங்களா இல்லையா? அதுதான் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கேட்க வேண்டிய கேள்வி. அதன்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், பாடுகளை அனுபவிக்கவே மனுஷன் பிறந்திருக்கிறான். நம்ம பிறக்கும் போதே ஒரு பாடோடு தான் பிறக்கிறோம். மறிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பாடு இருக்குது. அப்போ பல நேரத்தில் ஆறுதல் இல்லாமல் போகலாம். எல்லா நேரமும் ஆறுதல் இருக்கும். ஆறுதலே இல்லாத ஒரு நேரத்தை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் என்று சொல்லி நான் உங்களுக்கு பொய் சொல்ல விரும்பல. ஆனா அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, ஆறுதலே இல்லாவிட்டாலும் அதற்கு மத்தியிலும் நாம் நற்கந்தக வாசனை வீசுகிறவர்களா இருக்க வேண்டும். அதற்கு மத்தியிலும் ஒரு காலில் மலருகிற ரோஜா பூவை போல மலர்ந்த முகமாய் இருக்க தெரிய வேண்டும். அதுதான் ஒரு தேறின தேவ மனுஷிக்கு, தேறின தேவ மனுஷனுக்கு, தேறின தேவ பிள்ளைகளுக்கு நல்ல அழகு. கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. சில நேரத்தில் தாங்கொண்ணா சோதனை வரும். அதை வெளிப்படுத்த கூடாத அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறும். வேற வழியே இல்லை, சகித்துக் கொண்டுதான் போக வேண்டும். நீங்க பல சொல்கிறோம். இப்ப சமீபத்தில் நேற்றைக்கு முன்தினமும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் ரொம்ப பெரிய ஒரு தொழிலை நிறுவினார். அவர் நிறுவின தொழில் மூலமாகத்தான் இந்திய மக்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டார்கள். நல்ல தொடர்பு சாதன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர். இந்தியாவின் எல்லா மாநிலத்திலும், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா கிராமங்கள், சந்து பொந்துக்கள்
இண்டு இடுக்குகள் எல்லா படித்தவர்கள் படிக்காத எல்லார் கையிலையும் அவருடைய தொழில்நுட்பம் தான் இருந்தது. ஒரு கட்டம் வந்தது, அடுத்த போட்டி தொழில்கள் வர ஆரம்பித்தது. ஏதோ ஒரு சரிவு வர அந்த மனுஷன் கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில் நலிவடைய ஆரம்பித்தது. ஒரு கட்டம் வந்த போது அந்த முழு தொழிலும் இந்தியா முழுவதுக்கும் தொலைத்தொடர்பை ஏற்படுத்தி அவசரத்துல நல்ல நட்பை உருவாக்கினோட முழு தொழிலும் நஷ்டமாகி நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இப்ப அவருக்கு பயங்கர கடன். கடன்னா எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சுக்கிட்டாலே 1 வருஷத்துக்கு காய்ச்சல்ல படுக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவருக்கு எவ்வளவு கடன் ஆச்சு தெரியுமா? 14,000 கோடி. 14,000 கோடி. நீங்க உட்கார்ந்து நம்பரை போட்டு பார்க்கறதுக்கு நாட்கள் ஆயிரும். அப்புறம் அது எப்படி எண்ணி பார்க்கறதுக்கு இன்னொரு நாள் ஆயிரும். அப்போ 14,000 கோடி அவருக்கு கடன். ஆனா அவர் பேட்டி கொடுக்கிற போது நான் பார்த்தேன், அவர் முகத்துல ஒரு வாடல் இல்ல, ஒரு கலக்கம் இல்ல, வேற நாட்டுக்கு தப்பி ஓடிரல, இதே இந்தியாவில் இதே தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, 14,000 கோடியை இழந்துட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நான் ஏன் கவலைப்படணும்? பணத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய துக்கத்தையும் இந்த பணம் நிர்ணயிக்கிறதே கிடையாது. நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் நான் துக்கப்படணும். நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அது ஒரு காகிதம், அது வந்தது, அது போனது, தான். இப்போ நான் நல்ல தொழில இருக்கும் போது, என்னுடைய தொழில் இந்தியா முழுவதும் எல்லாரும் பயன்படுத்தும் போது நான் இருந்த சந்தோஷத்தை விட இப்போ இந்த 14,000 கோடி கடன் ஆன பிறகுதான் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். பயங்கரமா பேட்டி கொடுக்க, அதை கேட்கறதுக்கு பிரமிப்பா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்க, நான் சொல்றது யாருன்னாக்கா, நம்முடைய இப்போ நாம் எல்லாம் ஜியோ என்கிற சோதரம் வெப்சைட்டை யூஸ் பண்றோம். கத்த நல்லவை. அடுத்து வோடாபோன் யூஸ் பண்றோம். நான் சொல்ற ஓனர் ஏர்செல் கம்பெனிக்காரர். ஏர்செல் நிறுவனத்தை நிறுவினவர், இந்தியாவின் எல்லா இடத்திலும் கொடுத்த பல நாடுகளுக்கு சேட்டிலைட்டை விற்றவர். அவ்வளவு பெரிய மனுஷன் தான் 14,000 கோடியை இழந்துட்டு இப்போ தனக்கென்று ஒரு வீட்டை வாங்கி கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் அவர் உண்டு, அவர் காரியம் அமைதியா இருக்கார். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு கவலையும் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அப்ப இதை கேட்கும் போது ஒரு ஆச்சரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அல்லது 1 கோடி ரூபாய் கடன் ஆயிட்டாலே ஓடுறோம், ஒளியிறோம், லோன் போடுறோம், வட்டி வாங்குறோம், அங்க பரட்டுறோம், இங்க பரட்டுறோம், இதை அடைக்கணும், அதை அடைக்கணும் பாக்குறோம். அவங்க சாதாரண ஒரு மனுஷன் 14,000 கோடி அவ்வளத்தை இழந்துட்டு நட்டமாகி கடைசி எதுவுமே இல்லாம இன்னைக்கு சுதந்திரம் தனக்கு ஒரு வீடு மட்டும் போதுண்டு நல்லா சிரிச்சு மகிழ்ந்து நல்லா ஹாப்பியா இருக்கிறாரு. அரசாங்கத்துக்கும் எதுக்கும் பயப்படல, எல்லாத்துக்கும் நேர்மையா பதில் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கவனிங்க, இதை விட ஆறுதலை இழந்த இங்க யாராவது இருக்கீங்களா? இதை விட கடனையும் பிரச்சனையும் சந்தித்தவர்கள் இருக்கீங்களா? இதை விட மிகப்பெரிய சோதனையை சந்தித்துக் கொண்டு இருக்கிற யாரா இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டோம். ஆனா அந்த 14,000 கோடியை இழந்தவர், கடன்பட்டவர் இன்னைக்கு அப்படி இருக்க முடியும்னாக்கா, அவரை விட நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் பூமிக்கும் அதிபதி, ராஜ்யத்துக்கும் அதிபதி, சோதரம் வானங்களுக்கும் அதிபதி. அந்த பூமிக்கும் ராஜ்யத்துக்கும் வானங்களுக்கும் அதிபதியா இருக்கிற அந்த கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்மில் தான் பல நேரத்தில் ஆறுதல் அடையாது இருக்கு. சில நேரத்தில் அதுவே நம்மை ஜெபிக்க விட மாட்டேங்குது. பல நேரத்தில் அதுவே நமக்கு வேதத்தை தியானிக்க விட மாட்டேங்குது. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா
செய்யற ஊழியத்தை கூட கடமைக்காக, சரி நேரம் வந்துருச்சு போவோம், போய் கலந்துக்குவோம், சரி நேரம் வந்துருச்சு நமக்கு ஒரு பேரை போட்டாங்க போய் ஒரு பாட்டு பாடுவோம், சரி நேரம் வந்துருச்சு நம்ம நடத்த சொல்ற போய் நடத்துவோம், இப்படி சொல்லி ஒரு கடமைக்காக செய்ய வேண்டிய கட்டம். ஏன்னா இவ்வளவு வருஷம் நான் ஊழியம் செஞ்சுட்டேன், இவ்வளவு வருஷம் கர்த்தரை பின்பற்றிட்டேன், இவ்வளவு வருஷம் ஆண்டோட இருந்துட்டேன், ஆனா எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கூட இல்லை. அப்படி இல்லாம நான் என்னத்தை ஊழியம் செய்ய, நான் என்னத்தை வேதத்தை வாசிக்க, வேத பகுதி நான் வாசித்து எத்தனை பேர் நன்மை அடைய போறாங்க, இல்ல நான் தான் முன்னாடி நடத்தி என்ன செய்ய போறாங்க, இல்ல நான் அந்நிய பாஷை பேசுறேன் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லி தனக்குத்தானே ஒரு விரக்தி, தனக்குத்தானே ஒரு வெறுமை. அதத்தான் பைபிள் சொல்லுது, ராகேல் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். ஆனா ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்கிற விசுவாசம் இருந்தாலோ, பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்தாலோ, வேதத்தை கத்தர் கொடுத்து நீங்க அதை படிச்சிருக்கீங்க அனுபவம் காணப்பட்டாலோ, ஆறுதல் இல்லாத நேரத்திலே கூட அநேகரை ஆறுதல் படுத்துகிற பாத்திரமாகத்தான் கத்தர் உங்களை கொண்டு போவார். இதை நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கும் போதே அவங்க பெருசா சந்தோஷம் அடையல, மகிழ்ச்சி அடையல, பூரிப்பு அடையல. எப்போ ஆண்டவர் சந்திச்சாரோ அப்பயே அவனுக்கு குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது உடம்புல எங்க அடிபட்டுச்சு என்ன அடிபட்டுச்சுன்னு தெரியாது. ரெண்டாவது ஆண்டவனை சந்திச்ச உடனே அவன் நடக்கிற சக்தியை இழந்துட்டான். அதனாலதான் கைலாகு கொடுக்கிறவங்களை கூப்பிட்டு 2 பேரும் 2 பக்கம் நிக்க வச்சு தோள்பட்டுல கைய போட்டுட்டு கைலாகு கொடுக்கிறோடு நடந்து போறான். மூணாவது ஒரு வீட்டுல போறாங்க, புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை, சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா அவனுக்கு நாலாவது அவன் கண்ணு பார்வை போயிடுச்சு. அஞ்சாவது பாத்தீங்கன்னா கர்த்தர் யார் என்ன உதவி செய்வாங்க, எப்படி கண்ணு திறக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்படி என்னைக்கு ஆண்டவரை சந்தித்தானோ, ஆண்டவர் என்னைக்கு சவுலை பவுலாய் சந்தித்தாரோ அன்னைக்கே இவனுக்கு ஆறுதல் வரல. தேவ பிள்ளைகளே, வேதனையும் உபத்திரவமும் கஷ்டமும் தான் வந்தது. புலம்பலும் தவிப்பும் தான் வந்தது. ஆறுதல் அடையக்கூடாத நிர்பந்தம் தான் வந்தது. ஆனால் நீங்க அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை நல்லா தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சீசர்களோடு சில நாள் தங்கி இருந்தான் பார்க்கிறோம். அப்புறம் போஜனம் பண்ணி பலப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்போ அவன் ஆரம்பத்திலே கைலாகு கொடுக்கிறவளோடு போய் தனியா இருந்தான். ஆண்டவர் தனியாவே விட்டுறல, உடனே கொஞ்சம் சீசர்களை கர்த்தர் கொண்டாண்டார். இவன் சீசர்களை தேடி போகல, பவுல் இருக்க இடத்தை தேடி சீசர் வந்துட்டான். அடுத்தது பட்னியா சாப்பிடாம இருந்த பவுலுக்கு பட்னியாவே கடன் ஆண்டு விட்டுல, அடுத்து அவனுக்கு நல்ல போஜனத்தை கொடுத்தாருன்னு அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நல்லவே திடீரென்று அவனுக்கு கண்கள் தெரிந்தது. கண்ணு தெரிந்த அவன் வெளியே புறப்பட ஆரம்பித்தான். வெளியே புறப்பட்ட அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கேயும் ஜனங்க சொல்ற, இவன் யாரு, கொடுமைக்கார மனுஷன், ஐயோ இந்த மனுஷன் அநியாயம், பெண்களெல்லாம் பிள்ளைகளையும் சித்திரவதைப்படுத்துகிற மனுஷன், ஈவு இரக்கம் இல்லாதவன் என்று சொல்லுகிறாங்க. ஆனா அதெல்லாம் காதுல போட்டுக்காம துணிந்து நேர போய் தேவனுடைய ஆலயத்திலே கிறிஸ்துவே தேவன் என்று பிரசங்கித்தான். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் முதிர்ச்சியின் அனுபவம். அவனுடைய சொந்த பந்தம் இப்ப அங்க கூட இல்லை, பவுலுடைய உறவினர்கள் அங்க கூட இல்லை. பவுல் அபிஷேகம் பெறத்துக்கு முன்னாடி இருந்தே கைலாகு கொடுக்கிறவர்கள் கூட இல்லை. எல்லாமே புதுசு. ஆனா அதெல்லாம் மனசுல வைக்கல. கர்த்தருடைய சுவிசேஷத்தை தைரியமா பேச ஆரம்பித்தான். கிறிஸ்துவே தேவன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அப்போ ஆறுதல் இல்லாத நேரத்திலே அந்த ஆறுதல் வருவதற்கு கொஞ்சம் காத்திருந்த பவுலுக்கு அந்த ஆறுதல் கிடைச்சது. ஆகாரம் கிடைச்சது, கண்ணு பார்வை கிடைச்சது, நல்ல சீசர்கள் கிடைத்தார்கள், நல்ல ஒரு ஆலயம் கிடைத்தது.
நல்ல பிரசங்கிக்கக்கூடிய வல்லமை கிடைச்சு, இத்தனை கிடைச்சிருச்சு. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க இன்னைக்கு இருக்கிற வியாகுலத்திலேயே இருக்க போவது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சஞ்சலத்திலேயே இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பசி பட்டினிலே இருக்க போறது கிடையாது. இனி ஞானக்கண் திறக்காம இருக்கிற இந்த நிலைமையில் இப்படியே இருக்க போறது கிடையாது. ஒரு ஊழியம் இல்லாம, வாய்ப்பு இல்லாம, வழி இல்லாம இப்ப இருக்கிறவன் இப்படியே இருக்க போறது கிடையாது. பவுலுக்கு எல்லாமே கர்த்தர் நேர்த்தியா வாய்க்க பண்ணினதை போல உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். உங்களை எழுந்து நிற்க பண்ணுவார். உங்களையே எடுத்து அவருடைய ஊழியத்திலும், அவருடைய சாட்சியிலும், அவருடைய கிருபையிலும், அவருடைய தாளந்திலும் அவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். நீங்க தான் எல்லாருக்கும் மாதிரி முன்மாதிரியுமாய் மாற போறீங்க. காரணம், ஆறுதல் அடையாது இருக்கிறவர்களுக்கு ஏற்ற காலத்திலே ஆறுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போ அந்த அடையாது இருக்கிற அனுபவத்தை ஜெயிக்கணும்னா நாம் 2 நாளாகமத்தில் வாசித்தபடி அந்த கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கிருபை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா சூத்திரம், நமக்கு வேண்டி நல்ல ஆறுதல் எந்த நேரமும் கிடைக்கும், எப்போதும் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே, நம்மை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிறவராய் மாறுவார். நாம் போய் ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தர் நல்லவே. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 6:22. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும், அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும், அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆறுதல் இல்லாத நேரத்துல நீங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை நன்கு அறியணும். எப்படிப்பட்ட செய்திகள்? யாரெல்லாம் ஆறுதல் இல்லாது இருந்தார்கள், யார் யாருக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுத்தார், அந்த ஆறுதலை அடைந்தவர்கள் யார் என்கிற நல்ல செய்திகளை ஆராயுங்க. நல்ல செய்திகளை தேடுங்க. நல்ல அப்படிப்பட்ட கிருபையுள்ள செய்திகளை கண்டுபிடிங்க. அந்த செய்திகளை கவனிங்க. அப்படி கவனிச்சு அதுக்கு இடம் கொடுக்கும் போது உங்க இருதயத்துக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கும். அந்த வசனம் எபேசியர் 6:22 சொல்லுகிறது, உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். அப்போ நீங்க ஆறுதல் அற்றவர்களாய், வியாகுலம் உள்ளவர்களாய், சஞ்சலத்தின் பாத்திரங்களாய், தவிப்பின் காருண்ய கிரியையாய் நீங்கள் காணப்பட்டால், ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்காகவே பர்னபாக்களை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்காகவே லூக்காக்களை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்காகவே நல்ல ஈசாக்குகளை ஆண்டு அனுப்புவார். உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்காகவே நல்ல சமாரியன்களை ஆண்டு அனுப்புவார். அவங்க வந்து உங்க இருதயங்களை ஆறுதல் படுத்துவாங்க. உங்கள் இருதயங்களுக்கு வேண்டி எல்லா சேமத்தை அவர்கள் மூலமாய் கர்த்தர் கொடுத்துருவார். அப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத சொல்றதே யாருன்னா கர்த்தர் தான் சொல்றார். அப்போ ஆண்டவருக்கே தெரியுது, இவங்க இந்த மகளுக்கு ஆறுதல் கிடையாது, இந்த மனுஷனுக்கு ஆறுதல் கிடையாது, ஐயோ ஆறுதல் இல்லாதவர்கள் ஒரே தவிப்புல இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நல்லா தெரியும். சரி, கர்த்தருக்கு தெரிஞ்சும் ஏன் அங்க ஆறுதல் இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு சில காரணம் உண்டு. என்ன காரணம்? அந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல். ஒன்று புலம்பல், 2வது கசப்பு, 3வது அழுகை, 4வது கூக்குரல். அதுல முதலாவது புலம்பல்.
இந்த புலம்பல் என்றது எது தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் தங்கள் வாயை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள், நிறைய பேர் தங்கள் வாயை சொல்கிறோம் அடைத்துக் கொள்ள தெரியாதவர்கள், யாரை குறித்தாலும் எதை குறித்தாலும் அறியப்படாததெல்லாம் அறிந்ததை போல சொல்லிக் கொண்டிருப்பது. ஒரு காரியம் வரும் என்று தெரியும், அது தாமதமானாலும் நடக்கும் என்று தெரியும், ஆனா வர்றதுக்குள்ள தவிக்கிறது, புலம்புறது, அதையும் இதையும் சொல்லுவது. நல்லா கவனிக்கணும். இந்த புலம்பலின் அனுபவம் நம்முடைய ஜீவியத்துல இருக்கும் என்று சொன்னா மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் தான் வரும். இது நான் சொல்லல, இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போகும்போது அங்க இருந்ததான சில ஸ்திரீகள் ஆண்டவரை பார்த்து புலம்பினார்கள். புலம்பும் போது மார்பிலை அடித்துக் கொண்டவர்களை புலம்பினார்கள். அப்போ இந்த மார்பில் அடித்துக் கொள்ளுவது எதை குறிக்கிறது? நான் இருக்கிறத விட சாவது நல்லது என்று சொல்லுவதின் அடையாளமாக அது இருக்கும். அதுக்கு பேர் தான் புலம்பல். கர்த்தர் என் மனைவி அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சொல்றோம் கொலையாடின வீடும் கூத்தாடின வீடும் வெறுமையா போகாது அப்படிம்பாங்க. அப்படின்னா எப்ப பார்த்தாலும் வாயில நரவென்று கடித்து கொண்டு, ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டு, ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டு, யாரை குறித்து ஏதாவது தவித்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு கொண்டு இப்படியே இருந்தாக்கா எதிர்பாரா விதத்துல அந்த வீட்டில மரணம்தான் நடக்கும். அதனாலதான் அங்க ஆறுதல் இல்லாமல் போகிறது. அப்போ நல்லா கவனிக்கணும். அங்க ஆண்டவரே சொல்லுகிறாள், ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருக்கே தெரியுதுன்னா ஏன் இந்த ஆறுதல் இல்லாம போச்சு? முதலாவது புலம்பல். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, கசப்பான அழுகையுமாகிய. அழுகையிலேயே அழுகை என்பதே ஒரு கண்ணீர், அழுகை என்பதே வேதனைத்தான். அதுல கசப்பான அழுகை. அப்ப இந்த கசப்பான அழுகையிலேயே கசப்பான அழுகை என்றால் என்ன? கசப்பான அழுகை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால். ஆமென். கசப்பான வைராக்கியமும் விரோதமும். இப்போ ஆறுதல் அடையாமல் இருப்பதற்கு இரண்டாவது காரணம் கசப்பு. இந்த கசப்பு எப்படிப்பட்ட கசப்பு தெரியுமா? பயங்கரமான வைராக்கியம், பயங்கரமான விரோதம். நீ என்னை தீண்டிட்ட, நான் 2ல் 1 உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். சூத்திரம். புருஷன் சொன்னாலும் கேட்பது கிடையாது, தாய் தகப்பன் சொன்னாலும் கேட்பது கிடையாது. தனக்கு எல்லாம் தெரிந்ததை போலவும் தான் நினைத்ததை சாதிக்கணும் என்றும், அல்லது இவங்களை இப்படிதான் பண்ணி ஆகணும் என்று சொல்லியும் ஒரு வைராக்கியம், அதோடு கூட ஒரு விரோதம் எதிராக எழுந்துகிட்டே இருப்பது. இந்த கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இருதய கசப்பு. இந்த கசப்பு இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க உடனே எல்லாரும் வெறுத்துட மாட்டாங்க, எல்லாரும் விட்டு கசப்பானவர்கள் போயிட மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. தண்ணி கேட்டா கொடுப்பாங்க, 1/2 டம்ளர் தண்ணி தான் இருக்கும். சோத்திரம். சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு போடும் போது அங்க சட்டி பானை பாத்திரங்கள்லாம் கிளம்பலாம் பயங்கர சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சிரித்த முகத்தோடு, ஆறுதலோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இருக்காது. வந்து சாப்பிட உட்காந்து, ஆண்களா இருந்தாலும் சரி, சாப்பிட உட்காருவாங்க. ஆனா உட்கார்ந்த சந்தோஷமா என்ன ஏது விசாரிச்சுட்டு ருசிச்சு சாப்பிட்டோம்ல, அதுதான் இடம் என்று சொல்லி உடனே வார்த்தைகளை கொட்டுவது. காரணம் விரோதம். கர்த்தரோட வைராக்கியம். இப்ப நல்ல இதனாலதான் அங்க ஆறுதல் இல்லாம போகுது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கசப்பான வேரை முதலாவது அறுத்து போடுங்க. இந்த கசப்பான வேர் முதலானவைகள் உங்களை விட்டு இன்றோடு மாறணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதால்.
வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 12:15. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. கசப்பான வேர். இன்னைக்கு இந்த ஆறுதல் இல்லாம இருப்பதற்கு காரணம் இரண்டாவது கசப்பு. அது நிறைய பேர் ஜீவியத்துல ஆழத்துல வேர் விட்டுருக்கு. ஆனா இந்த கசப்பு அப்படியே நிலைத்திருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:15, தேவனுடைய கிருபையை இழந்து போவீர்கள். தேவனுடைய கிருபையை இழந்து போயிருவீங்க. அப்போ அந்த கிருபையை இழக்க கூடாதுன்னா யார் மேல கசப்பு, எப்படிப்பட்ட கசப்பு, எந்த கசப்பா இருந்தாலும் அதை விட்டு வெளியே வாங்க. நான் சொன்னேன், அழுகையிலேயே கசப்பான அழுகை. இந்த கசப்பான அழுகை என்ன தெரியுமா? ஒரு இடத்துல போய் நின்னுக்கிறது, அப்படியே கையை மேலத்துக்கு, ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டாங்க, நீங்க அவங்களை ஏதாவது பண்ண ஆண்டவரே, ஆண்டவரே இவங்க அப்படி அநியாயம் பண்ண நீர் விசாரியும். அவங்களுக்காக ஜெபிக்கும் போதே எதிராய் ஜெபிப்பது, விரோதமா ஜெபிப்பது, அழிக்கும்படி ஜெபிப்பது, சிறைச்சாலைக்கு போகும்படி ஜெபிப்பது, சர்வ சங்காரம் உண்டாகும்படி ஜெபிப்பது, அல்லது இப்படிலாம் போயிடணும் சொல்லி சொல்ற வார்த்தைகளுக்கு பேர் கசப்பான அழுகை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது புலம்பல் வந்தது, இரண்டாவது கசப்பு வந்தது, மூன்றாவது கசப்போடு கூடிய அழுக வந்தது. அழுக வந்தோன்னு அடுத்து என்ன வருது பாருங்க, கூக்குரல் வந்துருச்சு. ஏன்னா அந்த வைராக்கி இன்னும் வெளியே போகல, அந்த விரோதத்தை விட முடியல. அதனால முன்ன மாதிரி அமைதலா இருக்க முடியல. கேட்டது என் வயிறெல்லாம் எரியுறது, நெஞ்சு துடிக்குது, எனக்கு என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அது எனக்கு தான் தெரியும். எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரு இறைச்சல், வீட்டுல ஒரு கூக்குரல், வீட்டுல ஒரு கூப்பாடு. யாராவது பிள்ளைகளை கூப்பிட்டாலும் அவனை சொல்லிட்டு அன்போடு கூட கூப்பிடுது, அவனை இவனை என்று கூப்பிடுவது, கொண்டு போய் அங்க கொடு அப்படின்னு சொல்றது. சொத்து இந்த சத்தம் பக்கத்து வீட்டுக்கு கேட்கத்தக்கதா? கேட்டா கேட்கட்டும், இன்னைக்குதான் இதுல வெளியே வர்றது, ஒரு நாள் வெளியே வந்தானா அவனும் கேட்கட்டும், அப்படி சொல்லியே சத்தம் போடுறது. கர்த்தர் நல்லவை. இந்த கூக்குரல் என்பது எதை குறிக்கும் தெரியுமா? நரகத்தை காண்பிக்கிறதா இருக்கணும். கூக்குரல் என்பது சாதாரணமானது அல்ல, அது நரகத்தில் உண்டாகக்கூடியது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இப்படிப்பட்ட கூக்குரலுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட கூக்குரலுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குமே நல்ல அழகான ஆறுதலை கொடுத்துதான் அனுப்பி இருக்காரு. நல்ல அழகான ஆறுதலை தந்துதான் நம்ம அபிஷேகித்திருக்காரு. அவ்வளோ பெரிய ஆறுதலை கொடுத்திருக்க கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்றோம். அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்க. அதெல்லாம் விட்டுட்டு வைராக்கியம், விரோதம், கசப்பு, அழுக, சத்தம் விட்டு கூப்பிடுது. இப்படி இருந்தா என்ன நடக்கும்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 18:22. நீர் சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளிலிருந்து கேட்கப்பட கடவது. என்னை பிடிக்க படுகொலியை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களே. பாத்தீங்களா? கர்த்தர் நல்லவை. படுகொலியை வெட்டுகிறவர்களுக்கும் கண்ணியை வைக்கிறவர்களுக்கும் வன்மமாய் வைராக்கியம் பாராட்டி வன்மமாய் விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கும் சடுதியில் இராணுவமே வருமா? எதிர்பாராத ஒரு யுத்தம் வரும். நீங்க நினைப்பீங்க நான் அழுகிற அழுகையில அங்க கர்த்தர் அப்படியே சகப்பு மண்ணா மாத்திடுவார், ஆண்டவர் அப்படியே பட்டைய அனுப்பிடுவார், ஆண்டவர் அப்படியே அவர்கள் ஒண்ணும் இல்லாம பண்ணுவார் நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராணுவம் உங்க மேலதான் வரும்.
அப்ப என்ன செய்யணும்? நாம் ஆறுதல் அடையக்கூடாத அளவுக்கு தடையாய் இருக்கிற இந்த கர்த்தரோட புலம்பல் மாறணும், கசப்பு மாறணும், மூணாவது அழுக மாறணும், நாலாவது கூக்குரல் மாறணும். கர்த்தர் நல்லவே. இந்த நிலைமையை மாற்றிட்டு இதற்கு மத்தியிலும் நான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், இதற்கு மத்தியிலும் நான் சந்தோஷமா இருப்பேன். கடந்த ஜூன் மற்றும் ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல நம்முடைய ஊழியத்திலேயே மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்தது. எனக்காக அடிக்கடி ஜோம் பண்ண சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் ஜனங்கள கேட்டா எதுக்குதான் ஜோம் பண்றது? ஐயா ஜோம் பண்ண சொல்றாரு, இந்த பிரச்சனை ஜோம் பண்ண சொல்றாரு, ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாரு. சுத்திரம் பாதுகாப்புக்கா ஜெபிக்க சொல்றாரு, ஆனா என்னன்னே தெரியலன்னு. கிட்ட 2 மாதங்கள் பயங்கரமான நிர்பந்தங்கள், பயங்கர சூழல். ஆனா அந்த அவ்வளவு நெருக்கம், பயங்கரமான மிரட்டல் காரியங்கள் வந்த போதும் ஊழியத்தை விடவே இல்லை. தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன், தொடர்ந்து வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றினேன். அப்புறம் அவங்களுக்கு எதிராக நான் சில நடவடிக்கைகள் எடுக்கணும், சில அதிகாரத்தை பயன்படுத்தணும், அரசாங்கத்தை ஏவணும், பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது. ஆனா அது எதுக்குமே நான் இடம் கொடுக்காதபடி ஒண்ணு சொன்னேன். என்ன ஆண்டவர், இது எல்லாமே உமக்கு தெரியாம ஒண்ணுமே இல்லை, நீர் பார்த்து கொள்ளும், நீர் கிரீச்சையும் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்தேன். எல்லாம் சமாதானமாய் முடிந்தது. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, ஒரு நீதிமானுக்கு, ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அதை அவர் சந்திப்பார், அவர் செய்வார். ஆனா அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பார். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். எந்த நெருக்கம், இடுக்கம், மரணம், வேதனை, வலி, காயம் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் நாம் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளையும் சந்திக்கணும், கர்த்தருக்காக சாட்சியா நிற்கணும். ஆனா நம்முடைய இருதயத்திலோ எண்ணத்திலோ அந்த கசப்பு புலம்பல் வந்துடவே கூடாது, கசப்பு வந்துடவே கூடாது, ஓசோத்திரம் அழுகை வந்துடவே கூடாது, கூக்குரல் வந்துடவே கூடாது. அதெல்லாம் நம்ம நல்ல தேவனோடு நடக்கிறவர்களுக்கு உரியது கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராகேல் அழுதால் புலம்பினார். ஆனால் அதோடைய விளைவு என்ன ஆனது தெரியுமா? கர்த்தர் நல்லவே. இந்த ராகேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் பெத்லெகேமுக்கும் ஓசோத்ரம் எப்ராத்தாவுக்கும் வருகிற வழியிலேயே இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் போதே அவள் மரித்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கடைசி நாட்களிலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் இழந்துடக்கூடாது. நாம் அடைய வேண்டிய சுதந்திரத்தை அடைஞ்சிடக்கூடாது. எருசலேமுக்கு வராமலேயே அந்த ராகேலுடைய முடிவு காணப்பட்டதை போல நம்முடைய முடிவு காணப்படக்கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கூடுமான வரைக்கும் சகிக்கணும், கூடுமான வரைக்கும் தாங்கணும், கூடுமான வரைக்கும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி செய்யும் போது நிச்சயமா தேவனுடைய ஆறுதல் நம்மோடு இருக்கும், தேவனுடைய கிரியை நம்மை கிருபையாய் நடத்தும். கர்த்தருடைய கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சோதரம், இந்த மகிமையின் அபிஷேகத்தின் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆறுதல் அடையாதிருக்கிற உங்க வாழ்க்கையில அவரே ஆறுதல் செய்கிறவராய் வருகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஆறுதல் செய்கிற தேவன், ஆறுதல் செய்கிற கர்த்தர், ஆறுதல் செய்கிற ராஜா உங்களுக்கு பக்கபலமாய், உங்களுக்கு அனுசாரியாய், கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டுகிறவராய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன் இந்த கடைசி வசனம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கும் ஆறுதல் செய்தார். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கும் ஆறுதல் செய்தார். இங்கு மாபெரும் 2 சத்தியம் இந்த 2 கொரிந்தியர் 7:4 இருக்கு. 2 மாபெரும் சத்தியம்.
அந்த 2 மாபெரும் சத்தியம் என்ன தெரியுமா? நம்பர் 1, ஆறுதல் என்பது முதலாவது கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவருக்கு பேரே அவர் ஆறுதலின் தேவன். ஆனா அந்த அவர் ஆறுதலை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவராய் இருந்தாலும், அவர் ஆறுதலின் தேவனாய் இருந்தாலும், அவர் வந்து ஆறுதலை கொடுக்க போவதில்லை. அவர் வந்து ஆறுதலை கொடுக்க போவதில்லை. அந்த ஆறுதலை கொடுப்பதற்காக ஒரு தீத்துவை ஆண்டவர் அனுப்புவார், ஒரு தீமத்தேயுவை ஆண்டவர் அனுப்புவார், ஒரு பர்னபாவை ஆண்டு அனுப்புவார், ஒரு எப்பாப்பிரா தீத்துவை ஆண்டு அனுப்புவார், ஒரு நல்ல சமாரியனை ஆண்டு அனுப்புவார், நல்ல அருமையான தாயார்களை கர்த்தர் அனுப்புவார், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார். இப்படி சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவர், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன். அவர் நேரடியாய் வந்து அவர் கொடுக்கிறதல்ல, அவருடைய தாசர்கள், அவருடைய ஊழியர்கள், அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய பரிசுத்தவாட்டிகள் மூலமாகத்தான் இந்த ஆறுதலை கொடுக்கிறது. அப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ஆறுதல் அடையாதிருக்கிற உங்களை சந்திப்பதற்கும் உங்களுக்கு ஜெபிப்பதற்கும் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற சில பரிசுத்தவான்கள் வருவார்கள் என்று செய்தியின் துவக்கத்திலேயே தீர்க்க தரிசனமா சொன்னேன். இப்ப வசனத்தை கொண்டு சொல்றேன். இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தீத்து போன இடத்துல அங்க இருந்த ஜனங்கள் எப்படி ஆறுதல் அடைந்தார்களோ, உங்களை தேடி தீத்துக்களை கர்த்தர் அனுப்புவார், தீமத்தேயுக்களை கர்த்தர் அனுப்புவார். ஓ, நல்ல உதவி செய்கிறவர்களை உங்களுக்கு அனுப்புவார். நீங்க கவலையே படாதீங்க. இன்றிலிருந்து அந்த ஆறுதலின் தேவன் இந்த வசனத்தின்படியே சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற அவர், நீங்க எந்த துக்கத்துல இருந்தாலும், எந்த புலம்பல் தவிப்பு அங்கலாய்ப்புல இருந்தாலும் அதுக்கு ஆறுதல் செய்யாமல் விடவே மாட்டார். ஏனென்றால் ஆண்டவருக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. அதுல ஒரு மிக சிறந்த ஒரு பெயர், அவர் ஆறுதலின் தேவன். அந்த தேவன் ஆறுதலை இன்று முதல் இப்போது முதல் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த SSK சாமுவேலை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த அருமையான வசனங்களை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நல்ல தீத்துக்களை கர்த்தர் உங்க வீட்டுக்கு எதிர்பாரா விதத்தில் அனுப்ப போகிறார். நல்ல தீமத்தேயுக்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். அவங்க வந்து கால் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போன பின்பு இருளெல்லாம் வெளிச்சமா மாறும், அந்தகாரங்கள் பிரகாசமா மாறும், மப்பு மந்தாரங்கள் ஜெயமா மாறும், தோல்விகள் நன்மைக்கு ஏதுவா மாறும், விரோதமான எல்லா சக்திகளும் அடங்கி போகும், எல்லா தீமை செய்கிறவர்களும் தங்கள் தீமையை விட்டு திரும்புவார்கள். இது கர்த்தர் அனுப்புகிற தூதர்கள் மூலமாய் நடக்க போகிற காரியம். ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை மாறி ஆறுதல் அடைந்தார்கள் என்கிற வார்த்தையை கர்த்தரே சொல்லத்தக்கதாய் உங்க ஜீவியத்துல அந்த ஆறுதலை கர்த்தர் கொடுப்பாராக. நல்ல தேறுதலை கர்த்தர் கொடுப்பாராக. இன்று முதல் இந்த அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உங்களில் நிறைவேறுவதாக. கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே.